கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக்கொண்டு மீண்டுமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கின்றதான ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த வசனத்தை நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா, யோவான் அதிகாரம் 5 வசனம் 43. யோவான் அதிகாரம் 5 வசனம் 43. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்போ அநேகர் இந்த வசனத்தை வாசித்த உடனே அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்றால், பிதாவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து வரேன் அப்படின்னு சொல்கிறார். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் அப்படிங்கிறார். அப்போ பிதாவே இயேசுவாக வெளிப்பட்டார் என்று அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். இப்போ இந்த வசனத்தினுடைய உண்மையான விளக்கத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக இந்த வேதத்தில் வெளிப்படுத்துகிறார். அதாவது, பிதாவாகிய தேவன் இயேசுவாக வெளிப்பட்டாரா, அல்லது பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினாரா என்பதை நாம் தியானிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, முதலில் இப்போ பாருங்கள், இந்த பிதாவாகிய, அதாவது சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் அப்படிங்கிறார். அப்போ சொல்கிறது யாருன்னா இயேசு சொல்கிறார், நான் என் பிதாவின் நாமத்தினாலே, நான் என் பிதாவின் நாமத்தினாலே. அப்போ அவருடைய பிதா இயேசு கிறிஸ்துவை உண்டாக்கின கடவுள், இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பா அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும். அப்போ பாருங்கள், பிதாவின் நாமம் என்ன என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக அவர் பண்ண ஒரு ஜபத்திலே அந்த பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை குறித்து சொல்கிறார். இதை நம்ம வேதத்தில் எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா, பாருங்கள், யோவான் அதிகாரம் 17 வசனம் 25-26. யோவான் அதிகாரம் 17 வசனம் 25-26. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக அந்த ஜெபம் ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்தை நம்ம யோவான் அதிகாரம் 17 அதிகாரம் வசனம் முழுவதும் நாம் வாசிப்போமானால் நமக்கு மிக அழகாக தேவன் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் அப்படிங்கிறார். யோவான் அதிகாரம் 17 வசனம் 3. அப்போ இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து பேசின பிறகு கடைசியாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை. பாருங்கள், உலக ஜனங்களுக்கு இந்த பிதா யார் அப்படிங்கிற ஒரு காரியமே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியவில்லை. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, உலகத்திற்கே இந்த பிதாவாகிய தேவன் யார் என்று தெரியவில்லை. நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சீசர்கள், அப்போஸ்தலர்களுக்கு பிதாவாகிய தேவன் யாருன்னு தெரியும், அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து தான் என்பதும் அப்போஸ்தலர்களுக்கு தெரிந்த ஒரு காரியம். அடுத்தது, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் அப்படிங்கிறார். அப்போ பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை இயேசு கிறிஸ்து தெரியப்படுத்துகிறார். அப்போ நாமம் என்றால் பெயர். அப்போ பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறாருன்னா, பிதாவாகிய தேவனை குறித்து அவர் இருக்கிறாரு, அவர் தான் என்னை உண்டாக்கினவர், அவர் தான் எனக்கு அப்பா அப்படிங்கிறார். அப்போ பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சாலமன் ஞானி நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எழுதுகிறாரு. பாருங்கள், நீதிமொழிகள் அதிகாரம் 30 வசனம் 4. நீதிமொழிகள் அதிகாரம் 30 வசனம் 4. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? பாருங்கள், பிதாவாகிய தேவன் வேறு, இயேசு கிறிஸ்து வேறு
அப்படிங்கிற ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் ஞானி மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். அவருடைய நாமம் என்ன, அவர் குமாரனுடைய நாமம் என்ன. அப்போ இன்றைக்கி அநேகருக்கு குமாரனுடைய நாமம் தெரியும். அது என்னன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்பது குமாரனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பெயர், நாமம். ஆனால் பிதாவின் நாமத்தை குறித்து இன்றைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்திற்கும் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் தெரியவில்லை. அப்படிப்பட்ட பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்த வந்தவர் தான் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பாருங்கள், சாலமோன் ஞானி சொல்கிறார் அவருடைய நாமம் என்ன, அதாவது கடவுளுடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்குறார். அடுத்தது அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன அப்படிங்கிறார். அப்போ குமாரனுடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அப்போ பிதாவாகிய தேவனுடைய நாமம் என்ன அப்படிங்கிறத நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, பாருங்கள், மோசேக்கிட்ட வந்து தேவன் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, யாத்ராகமம் அதிகாரம் 6 வசனம் 2, 3. யாத்ராகமம் அதிகாரம் 6 வசனம் 2, 3. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. பாருங்கள், ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு யாக்கோப்புக்கு எப்படி தேவன் வெளிப்பட்டார்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கின்ற பெயரில் வெளிப்பட்டார். சர்வ வல்லமையுள்ளவர் அப்படின்னு வெளிப்பட்டிருக்கார். ஆனால் அவருடைய நாமம் என்ன அப்படிங்கிறத மோசேயிட்ட சொல்கிறார். பாருங்கள், மேலும் தேவன் மோசேயை நோக்கி நான் யெகோவா அப்படிங்கிறார். பாருங்கள், இந்த சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய நாமம், பிதாவாகிய தேவனுடைய நாமம் தான் யெகோவா. அப்போ யெகோவாங்கிற நாமத்தை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தப்போ பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தினார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ பாருங்கள், நம்முடைய பைபிளில், தமிழ் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என்று ஏறக்குறைய 7000 தடவை எழுதப்பட்டுள்ளது. அதாவது கர்த்தர் என்று நம்முடைய பைபிளில், தமிழ் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் 7000 தடவை எழுதப்பட்டுள்ளது. பாருங்கள், இந்த 7000 தடவை எழுதப்பட்டுள்ள அந்த கர்த்தர் என்கின்ற வார்த்தையில் ஒரிஜினலில், அதாவது எபிரேய மொழியில் யெகோவா என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ பிதாவின் நாமம் என்னன்னா யெகோவா. பாருங்கள், இப்போ இந்த சில இடங்களில் மட்டும்தான் யெகோவா என்று பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அநேக இடங்களில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா கர்த்தர் அப்படின்னு ஒரு காமனாக, ஒரு ஜென்ரலாக எழுதியிருக்காங்க. அப்போ 7000 தடவை யெகோவா என்று தான் வரணும். இப்போ பாருங்கள், 1936 வருடம் வெளியிட்ட தமிழ் பைபிளில், 1936 வருடம் வெளியிட்ட தமிழ் பைபிளில் பழைய ஏற்பாட்டிலே 7000 தடவை கர்த்தர்னு வருது இல்லையா? அந்த கர்த்தர் என்று வரக்கூடிய எல்லா இடங்களிலும் 1936 வருடம் வெளியிட்ட பைபிளில் 7000 தடவை கர்த்தர்னு வருது இல்லையா? 7000 தடவை இந்த பைபிளில் யெகோவா அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. அதுக்கு ஆதாரமே இந்த பைபிள் தான். பாருங்கள், அது மாத்திரம் அல்லாமல் ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் நியூ ஜெருசலேம் பைபிள் அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. இந்த நியூ ஜெருசலேம் பைபிள்லையும் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என்று வரக்கூடிய எல்லா இடங்களிலும், அதாவது யெகோவா, யாவே என்று எழுதப்பட்டுள்ளது. அப்போ பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை அன்னைக்கும் உலக கிறிஸ்தவர்கள், உலக மக்கள் அறிந்து கொள்ளவில்லை, இன்றைக்கும் அறிந்து கொள்ளாதபடி இருக்கிறார்கள். அப்போ இந்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை தான் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து வெளிப்படுத்தினார். உம்முடைய நாமத்தை தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்று தெரியப்படுத்தினார். அப்போ பாருங்கள், இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம். இப்போ அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்றால், பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம். அப்போ பிதாவின் நாமம் யெகோவா. அப்போ யெகோவா தான் இயேசுவாக வெளிப்பட்டார் என்று இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். எப்படி என்றால், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம். அப்போ பிதாவாகிய தேவனுடைய நாமம் யெகோவா, யெகோவாவே இயேசுவாக வெளிப்பட்டார் என்று நினைக்கிறார்கள். இப்போ இது சரியா தவறா என்பதை நாம் வேத வசனத்தினுடைய அடிப்படையிலே நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனம், இதே போன்று ஒரு வசனம் காணப்படுகிறது. இப்போ பாருங்கள், நமக்கு தாவீதை குறித்து தெரியும். தாவீது வந்து ஒரு இஸ்ரவேலை ஆண்ட ஒரு அரசன், 2வது ராஜா. அப்போ தாவீது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மெய்ப்பனாக இருந்தார். ஒரு முறை
பெலிஸ்தியனான கோலியாத்தோடு ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு ஏற்படுகிறது. அப்போ கோலியாத்து சொல்கிறாரு தாவீதை பார்த்து, பாருங்கள் இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா 1 சாமுவேல் அதிகாரம் 17 வசனம் 44 45. 1 சாமுவேல் அதிகாரம் 17 வசனம் 44 45. பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். பாருங்கள், இப்போ பெலிஸ்தியன், அதாவது பெலிஸ்தியன் யாருன்னா கோலியாத். கோலியாத் வந்து தாவீதிட்ட எப்படி சொல்கிறாருன்னா, தாவீதை பார்த்து எப்படி ஏளனமாக சொல்கிறாருன்னா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். ரொம்ப இலக்காரமாக ஒரு ஏளனமாக கோலியாத் வந்து தாவீதை பார்த்து சொல்கிறார். அப்போ தாவீது எப்படி கோலியாத்திட்ட பேசுகிறார் பாருங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். பாருங்கள், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வர அப்படின்னு தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்கிறார். ஆனால் தாவீது எப்படி வர்றாருன்னா, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன்கிறார். இப்போ பாருங்கள், கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன்னு சொல்கிறது யார்? தாவீது. அப்போ பாருங்கள், கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வரேன்னு சொல்கிறவர் தாவீது. அப்போ கர்த்தருடைய நாமம் என்ன? கர்த்தருடைய நாமம் யெகோவா என்று எழுதப்பட்டுள்ளது. அப்போ யெகோவா தான் தாவீதா? நீங்கள் தான் பதில் சொல்லணும். எதற்காக இப்படி நாம் சிந்திக்க வேண்டும் அப்படின்னா, ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரியா, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும். அப்போ அநேக கிறிஸ்தவர்கள், குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொல்லக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் அப்படின்னு இயேசு சொல்கிறார் இல்லையா, ஒன்று எப்படி நினைக்கிறார்கள் என்றால், அதாவது பிதாவோட நாமம் யெகோவா, யெகோவா தான் இயேசுவாக வெளிப்பட்டார் என்று நினைக்கிறார்கள். அப்படி வந்து பிதா தான் இயேசுவாக வெளிப்பட்டார் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் எப்படி சொல்கிறாருன்னா, அந்த வசனம் எப்படி எழுதப்பட்டுள்ளதோ அதே போன்ற ரெஃபரன்ஸ், இணை வசனம் இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டில் தேவன் வெளிப்படுத்துகிறார். எப்படின்னா, தாவீது சொல்கிறார், கர்த்தரின் நாமத்திலே நான் உன்னிடத்தில் வரேன் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தருடைய நாமம் யெகோவா. அப்போ யெகோவா தான் தாவீதாக வெளிப்பட்டாரா? யெகோவா தான் தாவீதுன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்போ பாருங்கள், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, எந்த அர்த்தத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாருன்னா, பாருங்கள், பிதா தான் யெகோவா தான் இயேசுவாக வெளிப்பட்டார் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொள்வோமானால் பழைய ஏற்பாட்டில் சொல்கிறாரு தாவீது, கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வரேன் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தருடைய நாமம் யெகோவா, யெகோவா தான் தாவீதுன்னு எடுத்துக்கொள்ளலாமா? நீங்கள் தான் பதில் சொல்லணும். அப்போ அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ எந்த அர்த்தத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாருன்னா, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம் அப்படின்னா, பிதாவாகி தேவனுடைய அதிகாரத்தின் பேரிலே, பிதாவாகி தேவனுடைய மகிமை, மாட்சிமை, வல்லமையின் பேரிலே அவருடைய ஒரே பேரான குமாரனும் பூமிக்கு வரார். அவருடைய குமாரனுடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அப்போ பிதாவாகிய தேவன் வேறு, அவருடைய அதிகாரத்தின் பேரில் அப்பா அனுப்பியிருக்காரு, பூமிக்கு வந்தது மகன். பாருங்கள் எவ்வளோ அழகாக தேவன் இந்த வேதத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இப்போ அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்றால், பிதாவும் குமாரனும் ஒருவர் என்று நினைக்கிறார்கள். தவறு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிதாவாகிய தேவன் கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படியானால் பாருங்கள், இதில் அடங்கி உள்ள ஒரு சத்தியம் என்ன? இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, பாருங்கள், பூமிக்கு வந்தது யார் அப்படின்னா, மிக அழகாக யோவான் எழுதுகிறார். பாருங்கள், 1 யோவான் அதிகாரம் 4 வசனம் 14. 1 யோவான் அதிகாரம் 4 வசனம் 14. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக பைபிளில் எழுதப்பட்டுள்ளது. பிதாவானவர் குமாரனை, பிதா யார்? யெகோவா. அப்போ யெகோவா தேவன்னா அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். அப்போஸ்தலருடைய சாட்சியே இதுதான். பிதாவும் இயேசுவும் ஒரு நபர் என்று அப்போஸ்தலர்கள் சாட்சி சொல்லவில்லை. பிதாவாகிய தேவனை கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த பைபிளிலே அப்போஸ்தலர்கள் சாட்சியாக அறிவித்துள்ளார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ பாருங்கள், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம் அப்படின்னா, பிதா தான் இயேசுவாக வெளிப்பட்டார் என்று நினைக்கிறார்கள். அப்படியல்ல,
பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்பது தான் இந்த வேதம் நமக்கு வெளிப்படுத்தும் ஒரு சத்தியமாகும். அது மாத்திரமல்லாமல் கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். யூதா 4. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. பாருங்கள், ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும், ஃபஸ்ட்டு பிதாவாகிய தேவனை தான் சொல்கிறார் யூதா. ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறவர். பாருங்கள், இன்றைக்கு எப்படி மறுதலிக்கிறாங்கன்னா, இயேசு தான் பிதா, பிதா தான் இயேசு, பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 1 3ங்கிறாங்க, 3 கடவுள் அப்படிங்கிறாங்க. திடீர்னு அவர் ஒரு கடவுள், ஒரு கடவுள் ஆனால் 3 கடவுள். இப்படி மறுதலிக்கிறார்கள். இப்படி மறுதலிக்கிறவர்கள் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். சைடில் உள்ளே வந்துட்டாங்க. பாருங்கள், திரியேக தேவன், ட்ரினிட்டிங்கிற வார்த்தையே பைபிளில் இல்லை. அப்போ ஆதாரம் இல்லாமல் அந்த ட்ரினிட்டிங்கிற டாக்ட்ரின் உள்ளே வந்துருச்சு. அப்போ இப்படி தான் மறுதலிக்கிறார்கள். பிதாவும் இயேசுவும் ஒரு நபர் என்று நினைக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். அது தவறு. ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். எப்படி மறுதலிக்கிறாங்கன்னா, இயேசு தான் பிதா, பிதா யார், அவர் தான் இயேசு அப்படின்னு மறுதலிக்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி நினைக்கக்கூடாது, விசுவாசிக்கக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய யெகோவா தேவனை கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் வேதத்தின் மூலமாக இந்த கடைசி நாட்களிலே அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து இணைந்தீர்கள். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.